குறிப்பா இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட உடனே என்ன விமர்சனம் வைக்கப்பட்டதுன்னா, இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்க முயற்சி பண்றாங்க. அதையும் தாண்டி இஸ்லாமியர்கள் அல்லாத உறுப்பினர்களை உள்ள நுழைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பாஜகவோட இந்த 2 நோக்கத்திற்கும் பேரிடியா விழுந்திருக்கு அந்த தீர்ப்பு. ஆமாம், பேரிடின்னு உறுதியாக சொல்ல முடியாது. இடி விழுந்திருக்குது. ஓகே. இடைக்கால தடை விழுந்திருக்குது. நிரந்தர தடை வருமா என்னன்றது மெயின் பெட்டிஷன்ஸில் ஆர்குமெண்ட் அது ஓடும். 5, 6 மாதம் 7, 8 மாதம் கூட ஓடும். அப்படி ஓடும்போது அதில் இந்த வக்ஃபு சட்டத்தில் நேற்றைக்கு நீதிபதிகள் பேசும்போது தலைமை நீதிபதி கூட சில நல்ல அம்சங்கள் இருக்குன்னு அவங்க பேசியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக புதிய வக்ஃபு சட்டத்துக்கு தடை விதிக்க வாய்ப்பு கிடையாது. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களையும் நம்ம பார்க்கணுன்னு அவங்க நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் சில தீமையான அம்சங்களும் இருக்குது. அதாவது உச்சநீதிமன்றத்தோட ஏற்கனவே சில தீர்ப்புகள் வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று வாய் வழியாகவே வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஆண்டாண்டு காலமாக இருக்குன்னா அது நம்ம வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான், அதில் போய் டாக்குமெண்ட்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றது. அதனால தான் முதல்ல இஷ்யூவிலே வக்ஃப் பை ப்ராக்டிஸ், டாக்குமெண்ட்ஸ் கேட்கக்கூடாது, வாய்மொழியாகவே வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக கருதப்படுவற்றை நாம் அரசு சொந்தம் கொண்டாட முடியாது. ஆகவே அந்த திருத்தத்துக்கு அந்த சட்டத்துக்கு முதல் தடை. ரெண்டாவது விஷயம் நான் முஸ்லீம்ஸை மெம்பராக போடுறது. ஸோ இது ரெண்டையும் அவங்க இப்போதைக்கு நேற்றே இடைக்கால தடை உறுதி பண்ணாங்க. இல்லை நாங்கள் ஆர்கியூ சரி ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேச விட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. 1 வீக் டைம் கேட்டாங்க. அது அவங்க 1 வீக் டைம் கேட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் கொடுத்தாங்க. அது காலதாழ்ந்து படுத்துறது தான் நம்ம மோடி கவர்மெண்ட்டோட வேலை.